Hi friends, PGTRB Chemistry Unit 4, that is Quantum Mechanics. அதிலிருந்து some important questions நம்ம பார்த்துட்ருக்கோம். இது நம்மளுடைய செகண்ட் வீடியோ. இதில் first question, the de Broglie wavelength of tennis ball of mass 60 gram moving with a velocity of 10 meter per second is approximately dash. ஸோ நம்ம ஆப்ஷன் பார்க்குறதுக்கு முன்னாடி என்ன கொடுத்துருக்காங்கன்னு சொன்னால் டென்னிஸ் பாலோட மாஸ் கொடுத்துருக்காங்க 60 கிராம்னு. ஸோ நம்ம மாஸ் வந்து கிலோகிராம் மாற்றும் போது அது 60 × 10⁻³ கிலோகிராம் மாற்றிக்கணும். தென் வெலாசிட்டி கொடுத்துருக்காங்க 10 மீட்டர் per செகண்ட். ஸோ de Broglie வேவ் லெங்க்த்து கேட்குறாங்க, தட் இஸ் லாம்டா இஸ் கொஷின் மார்க். ஸோ நமக்கு தெரியும் lambda must be equal to h/mv. ஸோ h is the Planck constant, அதனுடைய வேல்யூ 6.626 10⁻34 கிலோகிராம் மீட்டர் ஸ்கொயர் செகண்ட் இன்வர்ஸ் divided by mass also given. ஸோ 60 × 10⁻³ கிலோகிராம், velocity 10 மீட்டர் per செகண்ட். ஸோ இங்கே ஸோ மீட்டர் கேன்சல் ஆகிடும். ஸோ அப்பரில் ஒரு மீட்டர் இருக்கும், கிலோகிராம் கேன்சல் ஆகிடும், செகண்ட் இன்வர்ஸ் கேன்சல் ஆகிடும். ஸோ டவுனில் 10⁻³ இருக்குது, 60 அங்கே ஒரு 10 இருக்குது, அண்ட் வெலாசிட்டி 10 இருக்குது. இப்போ 10 ஸ்கொயர் கேன்சல் ஆச்சுன்னு சொன்னால் ரிமைனிங் 10⁻1 இருக்கும். ஸோ கீழே 10⁻1 மேலே ஒரு 10⁻1 கேன்சல் ஆச்சுன்னா ரிமைனிங் 10⁻33 இருக்கும் அப்பரில். தென் 6 வந்து கேன்சல் ஆச்சுன்னு சொன்னால் ஆல்மோஸ்ட் ஈக்குவல் டு 10⁻33 மீட்டர் அப்படின்னு ஆன்சர் கிடைக்கும் நமக்கு. ஸோ ஆப்ஷன் ஏ 10⁻33 மீட்டர் இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஸோ பொதுவாக நமக்கு de Broglie பொறுத்தவரையிலையும் இவ்வளோ சிம்பிளான ஒரு கொஷின்ஸ் தான் கேட்பாங்க. ஸோ மோஸ்ட்லி இந்த கிராம் சேஞ்சஸ் டு கிலோகிராமாக மாற்ற வேண்டியிருக்கும். அப்படி இல்லைன்னா எலக்ட்ரான் மாஸ் கொடுக்க மாட்டாங்க. அது நம்ம 9.1 10⁻31 கிலோகிராம் நம்ம அசியூம் பண்ணிவிட்டு நம்ம சால்வ் பண்ண வேண்டியிருக்கும். தென் question number 2, the orbital angular momentum of an electron in 2p orbital is. ஸோ 2p ஆர்பிட்டாலுக்கு ஆங்குலர் மொமெண்டம் கேட்டிருக்காங்க. அதுக்கான ஃபார்முலா √L × L+1 h/2π. இது நமக்கு தெரிஞ்ச ஒரு ஃபார்முலா தான். ஸோ எல்ன்றது கான்ஸ்டன்ட் வேல்யூ. ஸோ எஸ் ஆச்சுன்னா எஸ் ஆர்பிட்டாலுக்கு எல் வேல்யூ 0, பி ஆர்பிட்டாலுக்கு எல் வேல்யூ 1, டி ஆர்பிட்டாலுக்கு எல் வேல்யூ 2 இல்லையா, அப்படி போயிட்டுருக்கோம். ஸோ நமக்கு என்ன கொஷின் கேட்டிருக்காங்கன்னா 2p ஆர்பிட்டால்ஸ்னு கேட்டிருக்காங்க. தேர்ஃபோர் √1 × 1+1 h/2π. தேர்ஃபோர் √2 h/2π. ஸோ இந்த ஆன்சர் ஆப்ஷன் டியாக கொடுத்துருக்காங்க. தேர்ஃபோர் ஆப்ஷன் டி இஸ் த correct answer. Then third question, the orbital angular momentum of 3s electron is. அப்போ 3s ன்னு சொன்னால் L வேல்யூ வந்து 0. அப்போ L வேல்யூ 0 ஆச்சுன்னு சொன்னால் √0 கிடச்சிக்கும். அப்போ மொத்த வேல்யூ நமக்கு 0 ஆயிரும். தேர்ஃபோர் கொஷின் நம்பர் 3க்கான ஆன்சர் 0. ஆப்ஷன் ஏ இஸ் த கரெக்ட் ஆன்சர். கொஷின் நம்பர் 4, the orbital angular momentum of an electron in 3d orbital is dash. Option A √6 h/2π. Option B √8 h/2π. Option C 0. Option D h/2π. ஸோ டின்னு சொன்னால் அதனுடைய L வேல்யூ 2. தேர்ஃபோர் √L × L+1 h/2π. that is equal to √2 × 2+1 h/2π கிடைக்கும். ஸோ டோட்டலாக we get √6 h/2π. ஸோ இது ஆப்ஷன் ஏ கொடுத்துருக்காங்க. ஸோ ஆப்ஷன் ஏ இஸ் த கரெக்ட் ஆன்சர். தென் கொஷின் நம்பர் 5, the normalized wave function for the particle in a one-dimensional box of a width A is. So normalized wave function
for the particle in a one dimensional box கேட்டிருக்காங்க. So option A square root of a by 2 sin n pi x by a. Option B sin n pi x by a. Option C square root of a by 2 sin n pi x by a. So option D square root of 2 by a sin n pi x by a. So square root of 2 by a sin n pi x by a என்றது சரியான ஆன்சர். ஸோ ஆப்ஷன் டி. ஸோ பொதுவாக நமக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த 4 ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் சேமாக தான் இருக்குது. ஒரே ஒரு சின்ன ஒரு வேரியேஷன் மட்டும்தான். இந்த ஸ்கொயர் ரூட் ஆஃப் 2ன்றது மாறி இருக்குது, மேலேயும் கீழேயும் சேஞ்ச் பண்ணி கொடுப்பாங்க. இல்லை n பை எக்ஸ் பை ஏ வந்து ஏ மேலே கொடுத்துட்டு பை வந்து கீழே கொடுக்கலாம். அதுபோல் ஸ்மால் சேஞ்ச் தான் இருக்கும். அப்போ நம்ம இதுக்கான ஆன்சர் நம்ம ஆப்ஷனில் பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம ஒரு கன்ஃபார்மாக ஒரு ஆன்சர் நம்ம ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம மேட்ச் பண்ணும்போது அது சரியாக வரும். தென் கொஷின் நம்பர் 6, which one of the following is not a Hermitian operator? இது வந்து Hermitian operator கிடையாது. ஸோ ஆப்ஷன் ஏ dou square by dou x square. Option B IH by 2 pi dou by dou x. Option C h by 2 pi I dou by dou x. Option D h by 2 dou by dou x. அப்போ ஆப்ஷன் ஏ dou square by dou x square is not a Hermitian operator. Question number 7, the energy of a particle in one dimensional box is equal to. ஸோ ஒன் டைமென்ஷனல் பாக்ஸோடைய எனர்ஜியோடைய ஃபார்முலா கேட்குறாங்க. ஸோ எதுவுமே ஃபார்முலா தான் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்க வேண்டியது தான். ஸோ ஆப்ஷன் ஏ எனர்ஜி ஈக்குவல் டு n ஸ்கொயர் h ஸ்கொயர் பை 8ma ஸ்கொயர். ஸோ திஸ் இஸ் த கரெக்ட் ஆன்சர். Energy of the particle in a one dimensional box. Question number 8, a diatomic molecule can act as a dash. Diatomic molecule can act as option A simple harmonic oscillator, that is SHO. Option B rigid rotor. Option C both A and B. Option D none of these. So diatomic molecule can act as simple harmonic oscillator and rigid rotor. So option C is the correct answer. Question number 9, Bohr frequency conditions is. So Bohr Niels Bohr frequency conditions கேட்டிருக்காங்க. Option A delta E, that is energy difference, equal to h nu must be equal to energy final plus energy initial. இது option A. Option B delta E equal to h nu equal to energy final. Option C delta E equal to h nu must be equal to energy of final minus energy of initial. Option D delta E equal to h nu equal to energy of initial minus energy final. அப்போ எப்பவுமே எனர்ஜி ஃபைனல் மைனஸ் எனர்ஜி இனிஷியல் தான் எனர்ஜி டிஃப்ரென்ஸ்னு நம்ம சொல்லுவோம். ஸோ ஆப்ஷன் சி இஸ் த கரெக்ட் ஆன்சர். Question number 10, what is the wavelength of electron wave determined by Davison and Germer's experiment? Wavelength of electron in Davison and Germer experiment. So option A 165 angstrom. Option B 0.165 angstrom. Option C 1.65 angstrom. Option D 16.5 angstrom. So இதுவும் கான்ஸ்டன்ட் வேல்யூ தான். ஸோ ஆப்ஷன் சி 1.65 angstrom. ஸோ ஆக்சுவலாக இது 1.68 அப்படி கொடுத்துருப்பாங்க. ஸோ therefore option C is the correct answer. Question number 11, Compton wavelength from the following is. ஸோ Compton wavelength வேல்யூ வந்து கான்ஸ்டன்ட் வேல்யூ தான். ஸோ இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் டி 0.0242 angstrom. Compton wavelength is 0.0242 angstrom. Question number 12,
how many degenerate energy state present in energy equal to 9h square by 8ml square. இதை 8ml ஸ்கொயர்னு கொடுக்கலாம் அல்லது 8ma ஸ்கொயர்னு கொடுக்கலாம். ஓகேங்களா? அப்போ என்ன பண்ணணும்னு சொன்னால் அந்த கான்ஸ்டன்ட் வேல்யூ இருக்கு இல்லையா 9. ஸோ 9 பொறுத்தவரையிலையும் அதை நம்ம வந்து 3ஆக மாற்றணும். நம்ம அதாவது a ஸ்கொயர் ப்ளஸ் b ஸ்கொயர் ப்ளஸ் c ஸ்கொயர் இது போல் 3 வேல்யூவை மாற்றி வர வேல்யூ வந்து அது 9ஆக இருக்கணும். ஓகேங்களா? ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் எந்த நம்பர் போட்டால் இது நமக்கு கிடைக்கணும்னு சொன்னால் 9 பொறுத்தவரையிலையும் 1 ஸ்கொயர் ப்ளஸ் 2 ஸ்கொயர் ப்ளஸ் 2 ஸ்கொயர்னு கேட்டால் நமக்கு கிடைக்கும். பிகாஸ் 1 ப்ளஸ் 4 ப்ளஸ் 4 ஈக்குவல் டு 9. அப்போ இங்கே ரெண்டு வேல்யூ சேமாக இருக்குது, ஒன்று டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. தேர்ஃபோர் a இஸ் நாட் ஈக்குவல் டு b, b ஈக்குவல் டு c. ஸோ இது போல் வந்துச்சுன்னு சொன்னால் இட் இஸ் அ ட்ரிப்ளி டிஜெனரேட் சொல்லணும். நம்ம இப்போ ரெண்டு வேல்யூ வந்து சேமாக இருக்குது, ஒன்று டிஃப்ரெண்ட் இருந்துச்சுன்னா அது ட்ரிப்ளி டிஜெனரேட். மூணுமே டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சுன்னு சொன்னால் இட் இஸ் எ நான் டிஜெனரேட். மூணுமே டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, 1 ஸ்கொயர் 2 ஸ்கொயர் 3 ஸ்கொயர்னு வருதுன்னு சொன்னால் அது இட் இஸ் எ நான் டிஜெனரேட். மூணுமே சேமாக இருக்குதுன்னு சொன்னால் இட் இஸ் எ 6-fold டிஜெனரசி. ஸோ இந்த கொஷினை பொறுத்தவரையிலையும் ரெண்டு வேல்யூ சேமாக இருக்குது, ஒன்று டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. தேர்ஃபோர் இட் இஸ் எ ட்ரிப்ளி டிஜெனரேட் ஆர் d ஈக்குவல் டு 3ன்னு சொல்லணும் நம்ம. Question number 13. The radii of the nth orbit is given by the formula is dash. So radii of the nth orbit. So adukana formula option a square into n. Sorry, option C, n square into a naught. So a naught is the constant value. நம்ம எடுத்து தான் பார்த்தோம் நம்ம லாஸ்ட் வீடியோவில் 0.53 ஆங்ஸ்ட்ராம். ஸோ n பொறுத்தவரையும் நம்பர் ஆஃப் ஆர்பிட் எந்த ஆர்பிட்டாக குறிக்குதோ அது நம்ம n ஃபஸ்ட் ஆர்பிட்னு சொன்னால் 1 ஸ்கொயர், செகண்ட் ஆர்பிட்னா அது 2 ஸ்கொயர் நம்ம வேல்யூ நம்ம போடுவோம். அப்போ ஆப்ஷன் சி இஸ் த கரெக்ட் ஆன்சர். Question number 14. The radii of the first orbital of hydrogen atom is dash. So option A minus 0.53 angstrom, option B 0.53 angstrom, option C 2.12 angstrom, option D 4.77 angstrom. So இது first orbitன்றதால n square into a naught. So n பொறுத்தவரையும் 1, so 1 square into 0.53 angstrom, that is equal to 0.53 angstrom. So therefore 14th answer option B 0.53 angstrom. Question number 15. The splitting of energy level in the presence of an electric field is called. So splitting of energy level in the presence of electric field. So electric field சொன்னாவே அது Stark effect. Option B is the correct answer. ஒருவேளை இந்த questions மாற்றி கேட்கலாம். The splitting of energy level in the presence of an magnetic field. So magnetic field னு கேட்டாங்கன்னு சொன்னால் அது Zeeman effect தான் நமக்கு சரியான ஆன்சராக இருக்கும். magnetic field சொன்னால் Zeeman effect, electric field சொன்னால் அது Stark effect. Then question number 16. The 0 point energy of an simple harmonic oscillator is dash. Option A h nu, option B of h nu, that is 1/2 h nu, option C 3/2 h nu, option D 0. So 0 point energy of an SHO, that is simple harmonic oscillator சொன்னாவே அதுக்கான ஆன்சர் B 1/2 h nu. Question number 17. The eigenfunction of rigid rotor are. The eigenfunction of rigid rotor are option A Hermite polynomial, option B legendary polynomial, option C spherical harmonics, option D Bessel functions. So eigenfunction of rigid rotor அப்படின்னு சொன்னால் அது spherical harmonics. Option C is the correct answer. Question number 18. The eigenvalue of d square by dx square into sin 3x is.
ஸோ eigen வேல்யூ ஆஃப் d ஸ்கொயர் பை dx ஸ்கொயர் sin 3x. அப்போ sin 3x நம்ம ஃபஸ்ட்டு டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது that is d by dx of sin 3x equal to d by dx of sin 3x ன்னு சொன்னால் cos 3x into 3. ஸோ கான்ஸ்டன்ட் 3ன்னு கிடைக்கும். ஸோ ஒன்ஸ் அகெயின் நம்ம அகெயின் இந்த cos 3x பண்ணும்போது மைனஸ் sin 3x into 3ன்னு கிடைக்கும். சரிங்களா? அப்போ ஏற்கனவே மைனஸ் 3 கிடைச்சது, அகெயின் 3, ஸோ வி கெட் மைனஸ் 9 அப்படின்னு நமக்கு கிடைக்கும். ஸோ ஆப்ஷன் டி இஸ் த கரெக்ட் ஆன்சர். The eigenvalue of d square by dx square sin 3x is minus 9. Question number 19. If two operators commute, then option A, they are linear. Option B, they are Hermitian. Option C, they have the same eigenvalues. Option D, they have same eigenfunctions. If two operators commute, then they have same eigenfunctions. Option D is the correct answer. Then last question. The value of commutator x d by dx is minus 1. So x d by dx ன்னு சொன்னால் அந்த வேல்யூ பொறுத்தவரையும் minus 1. Thank you friends.